விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக நம்மளுடைய ஸ்பீக்கர் முன்னிலையில நான் பதவியேற்றிருக்கிறேன். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் தருவதற்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கு எனக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் நான் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறேன். அதற்காக முழு மூச்சாக உழைத்தது காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தோழமை கட்சிகளான டிஎம்கேயும் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து 40,000த்திற்கு மேலுள்ள வாக்குகளை எங்களுக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அதற்கு இந்த மீடியா மூலம் நான் எல்லாருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சிஎம்முக்கு மிக முக்கியமாக நான் இந்த தருணத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னை முதலில் காங்கிரஸ் கட்சி என்னை அறிவித்தாலும் கேண்டிடேட்டாக அறிவித்தாலும் திருநெல்வேலியில வச்சு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது சிஎம்மோட மேடையில வச்சுதான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணனாங்க. அதுவே அப்பவே எனக்கு ஒரு வெற்றியினுடைய கனியை பறிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல நம்மளுடைய சிஎம் சொன்னாரு, அவர் நான் நிற்பதாக நினைத்து வாக்களியுங்கள் என்று சொன்னார்கள். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் செய்த அனைத்து நல்ல காரியங்கள், அதாவது திட்டங்களுக்கு பிரதிபலனாக தான் இன்றைக்கு நான் 40,000 என்பது ஹாட்ரிக் வெற்றியாக, ஹிஸ்டாரிக் வெற்றியாக எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? முன்னாள் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எதை செய்ய தவறிட்டாங்க, நீங்க எதை செய்ய போறீங்க? எனக்கு இருக்கிறது 2 வருடங்கள் மட்டும்தான். அந்த 2 வருடங்கள்ல முதல்ல காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்த 2 வருடங்கள்ல தான் இருக்கு. எனக்கு முதல்ல திட்டமானது காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்த கோதையார் டேம்ல மின் உற்பத்தி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அதுல 2 யூனிட்ல 1 யூனிட் செயலிழந்து இருக்கிறது. முதலில் அதை சரி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் விளவங்கோடு தொகுதியில நம்மளுடைய ரோட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கிறது. ஸோ மக்களுடைய பேசிக் நீட்ஸான ரோட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, குடிநீர், இது மட்டும்தான் இந்த 2 வருடங்கள்ல எனக்கு செய்வதற்கான டைமும் இருக்கு. அதை மட்டும்தான் நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணுங்கிறது முடிவு பண்ணியிருக்கிறேன். பெண்களுக்கு குறைவுன்னு சொல்றதை விட, ஏன்னா புஷ் கிடைக்காம இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான். இப்ப நான் இருக்கிறதால, ஏன்னா நானும் பார்ன் அண்ட் ப்ராட் அப் அங்க அந்த இடத்துல இருந்துங்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தினால எனக்கு அது இப்பொழுது எங்களை மகிழா காங்கிரஸ் போன்ற நிறைய அமைப்புகளை நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அரசியல்ல முன்னுதாரணமா வருவதற்கு நானே ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து வந்திருக்கிறேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் இப்போ வந்துட்டு தான் இருக்கிறாங்க எங்க மாவட்டத்துல இருந்து. முன்னாள் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில என்ன செய்ய தவறிட்டாங்க? நீங்க இப்ப சாலை பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைலாம் நீங்க செய்யறேன்னு சொல்லிருக்கீங்க. என்ன செய்ய தவறி இருந்தாங்க? இப்போ அவங்க இப்ப இல்ல எதுக்கு நம்ம அவங்கள பத்தி இப்ப பேசணும்? நான் என்ன பண்ண போறேங்கிறத நான் சொல்றேன். அவங்க பண்ணுனது இப்ப என்னது பண்ணாதது சொல்றது நல்லா இல்லல்ல. முன்னாடி குறிப்பிடும்போது காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கான முன்னுரிமை வழங்குறாங்க, அதனால நான் நின்று வெற்றி பெற்றேன். அதே குற்றச்சாட்டு தான் அவங்களும் சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கான முன்னுரிமை இல்ல, அதனால கட்சி விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் அவங்கள சுட்டி காட்டலையே. நான் காங்கிரஸ் முன்னுரிமை கொடுக்குதுன்னு தான் சொன்னேன். அவங்கள நான் எங்கேயுமே சுட்டி காட்டலையே. அது அவங்க சரி, அவங்கள கொடுக்கலன்னு கேட்டாங்கன்னா அது அவங்களோட தப்பு. ஏன்னா அவங்க கொரோடாவா இருந்திருக்கிறாங்க, மகிழா காங்கிரஸுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்திருக்கிறாங்க, மகிழா காங்கிரஸுடைய மாநில தலைவரா இருந்திருக்காங்க, 3 தடவை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காங்க, கர்நாடகா, பாண்டிச்சேரி, அதர் ஸ்டேட்ஸ், டெல்லியில இருக்க இன்சார்ஜா இருந்திருக்கிறாங்க. இதை விட ஒருத்தவங்களுக்கு என்னங்க பண்ண முடியுறாங்க? இன்னைக்கு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு எங்களுக்கு மொத்தமே 9 பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தான் உண்டு. தமிழ்நாட்டுல அலையன்ஸ்ல எங்களுக்கு ஒதுக்குது. அதுல 2 பேர் பெண்களாக நாங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதை விட உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேற என்ன கொடுக்க முடியும்? இதுதான். ஸோ காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. எங்களுடைய அன்னை சோனியா காந்தி அவர்கள் எங்களுடைய தலைவரா இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு போகுது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.